MSS அஸ்ட்ரோ அகாடமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி, சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளுடைய 108 திவ்ய சேத்திரங்களில் ஒரு சேத்திரம். இந்த சேத்திரத்தில் அடியேனும் அடியனுடைய குருநாதரான கௌரிசாமியும் இருக்கிறோம். இங்கே தான் இருக்கும். இந்த ஸ்தலத்தில் இன்றைக்கி வழிபடுவது பெரும் புண்ணியம். ஏன்னா மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் முடிஞ்சு ஏகாதசி முடிஞ்சு சுவாமியை வழிபடுவது மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இங்கே சாமி பார்த்திங்கன்னா மீசையோடு இருப்பார். மகாபாரத போகிறதுல அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பெருமாள் அந்த கோலத்திலே அப்படியே இருப்பார். சுவாமி மீசையுடன் இருப்பார். ரொம்ப புனிதமான சேத்திரம். இந்த மார்கழி மாதத்தில் இங்கே வந்து வழிபட்டது நாங்கள் ஒரு பெரும் பேராக கருதுகிறோம். நம்முடைய பொருளாதார இடர்பாடுகள் வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துக்கு, அதாவது நமக்கு ஒரு வழிகாட்டி இல்லை, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி நகருதுன்னு தெரியல. இப்போ வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வழிகாட்டுதல் இல்லைன்னா நம்ம ஜாதகத்தில் நேரம் கெட்டிருக்கும் பொழுது, இல்லை நேரம் சரியாக இல்லாத பொழுது நம்ம மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறோம். அப்போ நம்முடைய வழி அப்படிங்கிறது, நம்ம போகிற பாதைகள் தவறாக போய் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துருது. புரியுதுங்களா? அப்போது நமக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு ஒரு நபர் வேணும். அப்போது வழிகாட்டுதல் இன்றைக்கி மனிதர்களை நம்பணும்னா கூட கீழே தள்ளிடுவாங்க. இப்போ வழிகாட்டுதல் யார் வேணும்? தெய்வ வழிகாட்டணும். அர்ஜுனனுக்கு மகாபாரத போரில் வழிகாட்டிய பெருமாள் தான் இவர். தேரோட்டியாக இருந்து, தேரோட்டிங்கிறது யார்? எவ்வளோ பெரிய போர்க்களமான நிலையில் நமக்கு வழிகாட்டுதல் தான் தேரோட்டி. இங்கே பகவானே அர்ஜுனனுக்கு தேரோட்டிய நிலையில் இருக்கார். இங்கே வந்து பெருமாளை வழிபட்ட அன்பர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகளுக்கு எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல, என்ன செய்யறது அப்படின்னு திகைப்பவர்களுக்கு சுவாமி நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக அமைவார் என்பது திண்ணமான ஒன்று. புரியுதுங்களா? அப்போது நம் வாழ்க்கையில் தேடல்கள், நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்தை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. சுவாமியை ஆத்மார்த்தமாக வந்து துளசி வாங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு, துளசி மாலை சாத்தி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கட்டாயமாக அமையும். சுவாமி அமைச்சு கொடுப்பார். அப்போது நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தெய்வம், வாழ்க்கையில் திக்கற்று இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தெய்வம், இந்த தெய்வம் கட்டாயம் அருள் புரியும். இங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழி பிறக்கும். சிவாச்சிதம்பரம்.